ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிடையாது. அதைவிட மேலாக மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் கடந்த 3 அல்லது 4 மாத காலமாக நீச்சம் என்கின்ற பலவீனமான நிலைகளில் இருந்து வந்து கொண்டிருந்த உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து அப்படியே அந்த நீச்ச நிலைமை விலகிறார். ராசியில் வேற உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார். ஆக இந்த அமைப்புகள் கடந்த சில வாரங்களாகவே என்னென்ன அமைப்புகள் உங்களுக்கு நடக்கலையோ, பணம் வரல, உடம்பு சரியா இல்லை, கடன் தொல்லைகள் பலவீனமாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்கின்ற எண்ணங்களில் இருந்து வந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக உங்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெரிய அளவில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இந்த வாரத்தில் உங்களுடைய செவ்வாய் மாறுற மாதிரியே 3ஆம் அதிபதியாகிய புதனும் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் போகிறார். 3ஆம் இடம்ன்றது வெற்றியை குறிக்கக்கூடியது, முயற்சியை குறிக்கக்கூடியது, எல்லா நிலைமைகளையும் பலமான ஒரு அமைப்புகளை குறிக்கக்கூடியது. அத்தனை அமைப்புகளும் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் சந்திரனின் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7 இந்த 3 இடங்கள்ல வர்றார். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அருமையான அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அப்படியே ராசியை பார்ப்பதும் நல்ல அமைப்புங்க. ஐயா என்ன நடக்கும், தொட்டது தொடங்கும், எதையும் ஒரு சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. காசு பணம் கொஞ்சம் கையில் தங்கும், கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் பேச்சை கேட்காதவங்க பேச்சை கேட்பாங்க. உடல்நிலை நல்லா இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை, மருத்துவ அமைப்புகள்லாம் கிடைக்கும். கடன் பற்றிய ஒரு கவலைகள் தீரக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே மேஷத்திற்கு இந்த வாரம் நல்ல வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருக்கிறார். அதே நேரத்தில் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த வாரம் நடக்கக்கூடிய முக்கிய 2 நிகழ்வுகள், தனாதிபதியாகிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடு இப்போது இந்த வாரத்தில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி மாறுறார். அதே மாதிரி செவ்வாயும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாறி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூட்சும ஒளி என்கின்ற கேதுவோடு இணையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மற்ற கிரகங்கள்லாம் வலுவாக தான் இருக்குது. குருவும் சனியுமே உங்களுக்கு போகும் 2, 11ஆம் இடங்களில் வலுத்து இருக்கிறது. இன்னும் ஒரு வருஷத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் உங்கள் ராசிக்கே உங்கள் ராசிநாதன் வந்துடுவார். ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திராஷ்டம நாட்கள் இந்த வாரத்தில் கிடையாது. சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6ல் இருக்கிறார் இல்லையா. 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவதும் 5ஆம் இடத்தில் அவர் வளர்பிறையாக இருப்பதும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதுவும் பெரிய இது இருக்காது, நன்மையான அமைப்புகள் இருக்கும்ன்றதை காட்டுது. பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் பெருமைப்பட முடியும். என்ன பெருமைப்பட முடியும், ஓரளவுக்கு பிள்ளைகளுடைய கல்வி, படிப்பு, திருமணம் போன்ற அமைப்புகளில் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். வருமானம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். குழந்தைகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள். வாரத்தின் இறுதியில் 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது கடன் நோய் போன்ற அமைப்புகளை அத்தனையும் அப்படியே தவிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்ப்புகள் கூட கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கிறது. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தினால் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் நன்றாக இருப்பார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடிய தன்மை, அங்கே போய் அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய, பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபத்திற்கு பெரிய சோதனைகள், பெரிய அழுத்தங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும். இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இந்த வாரம் 6ஆம் தேதி நைட்டு 7ஆம் தேதி ஆச்சுனால அப்படியே வெளியே வர்றார். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே சுபத்துவமாக புதனோடு சேர்றார். சந்திராஷ்டமம் எதுவும் இந்த வாரத்தில் கிடையாது. ஆக நிம்மதியாக இருப்பீங்க, நல்லதாக நடக்கும். அதாவது அவங்கவுங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார் போல சமாளிக்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது சமாளிக்கக்கூடிய அமைப்பு. மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும், நம்ம கெட்டு போயிட மாட்டோம், எதையும் சாதிக்க முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் இந்த விஷயங்கள் நடக்குங்க. ஒரு 20 வயது பையனுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்,
பெண்கள் சார்ந்த ஆண்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு பெண்ணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள், எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11 சுக்கிரன் இருக்கிறார். இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்குதுங்க. இது வரைக்குமே ஒரு நேர்வழியாக சிந்திக்க முடியாமல் செயலாற்ற முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த நேர்வழியாக எதையும் சாதிக்கக்கூடிய இயல்பாகவே நமக்கு நல்லது நடக்கும், கொஞ்சம் முயற்சி பண்ணால் போகிறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் வந்திருக்கிறது. சந்திரன் 3, 4, 5ஆம் இடங்களில் இருக்கிறாரு. வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் 3ஆம் இடத்துல வலுவாக செவ்வாயோடு சேர்ந்திருப்பது, சந்திரமங்கல யோகத்தில் இருப்பது எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. 2 வாரத்தில் 2 நாளே பணம் கிடைக்கும். அதுக்காக அந்த லாட்டரி டிக்கெட், அந்த டிக்கெட், இந்த டிக்கெட் அப்படிலாம் பணம் கிடைக்காதுங்க. உழைச்ச பணமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எதுவும் எதிர்பார்ப்புகளோடு நல்லா இருக்கும். தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் கூட பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத தன்மைகள் உண்டு. இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு சக்சஸ் இருக்கு. மிதனத்திற்கு படிப்படியாக நன்மைகள் மட்டுமே நடக்கும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். ஒரு வயசுல பெரியவர், உங்களை விட அந்தஸ்தில் பெரியவர், பணத்தில் பெரியவர், இந்த மாதிரியான ஒரு தூய நட்பு கிடைக்கக்கூடிய, அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாக இருந்தவர் இந்த வாரம் 6ஆம் தேதி, இந்த வாரத்தில் 6ஆம் தேதி கடைசியில் உங்களுக்கு அவர் வெளியே போகிறார். 2ஆம் இடத்துல செவ்வாயோடு கேதுவோடு சேர்ந்து சுற்றுமோடு என்கின்ற 10ஆம் அதிபதி ராஜயோகாதிபதி 2ஆம் இடத்துல வலுவாக இருப்பது என்பது பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள், அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கு. ஐயா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. அஷ்டமச்சனி விலகிட்டாலே எவ்வளவு பெரிய அடியும் தாங்கியாச்சு, இதனையா பெரிய அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியம் தான் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அது கூட வர ஜூலை மாதத்துக்கு பிறகு வெளியே போயிடும். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரம் 4, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வாரமாக ராஜயோகாதிபதியுடைய நீச்ச நிலைமை அப்படியே விலகி அவர் தன வீட்டில் வந்திருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது. குறிப்பாக 8-2 ராகுகேதுக்கள் இருக்குது என்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருக்கின்ற ராகுகேதுக்களுக்கு குருவின் பார்வை இருப்பதால் பெரிய சோதனைகள் இருக்காது. 12ஆம் இடத்தில் குருவும் புதனும் இணைவதால் வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி, தூர இடங்களுக்கு போவது, சிலருக்கு அடிக்கடி பயணம் போகக்கூடிய சூழல் என எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனியில் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ்ன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. அவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தூரத்தையே தெரிகிறது வார் ஒளி என்கின்ற அமைப்பில் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேலை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், மன அழுத்தம் தீரும், உடல் நலம் திரும்ப கிடைக்கும், பணம் வரும், எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியம் வரும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், தாய் தந்தையரை பற்றி கவலைப்பட்டு கொண்டது நல்லா இருக்கும். பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் உருவாகக்கூடிய, எதிலும் நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. கடகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்.